அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு எத்தனையோ இன்னல்கள்னு சொல்கிறத விட ஒரு சிலருடைய சூழ்ச்சியாலும் துரோகிகளின் வீழ்ச்சியாலும் என்னுடைய அனைத்து தடைகளையும் உடைத்து நான் இன்று உங்கள் முன்னால் மீண்டும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நேற்று முடிந்த இந்த பிறந்த தினத்தில் நான் யாரையும் கூப்பிடாமல் ஒருவரையும் நான் இப்போ இந்த பிறந்த நாளில் பார்த்திங்கன்னா, இந்த பிறந்த நாள் எனக்கு எப்பவுமே நான் அதை பெருசாக விரும்புறதில்லை. இதுக்கு முன்னாடி எடுத்து பண்ணவங்க எல்லாம் இந்த பிறந்த நாளை எடுத்து பண்ணாங்க. ஆனால் ஒரு உள்நோக்கத்தோடு அந்த பிறந்த நாளை அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பிறந்த நாள், என்னுடைய பிறந்த நாள் ஒன்று ஒரு நான் சொன்னேன் இல்லையா துரோகிகள்னு, அந்த துரோகிகள் என்னுடைய பிறந்த நாளை ஏதோ அவங்க ரொம்ப விமர்சையாக கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு எனக்கு பின்னாடி அவங்க ஒரு மிகப்பெரிய என்னையை வச்சு அந்த ஒரு வருடத்தில் அந்த ஒரு நாள் அவங்க பண்ண அந்த பிறந்த நாளினுடைய எனக்கு விருப்பம் இல்லாமல் நான் ஏன் இதெல்லாம் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு பிறந்த நாளும் இந்த பிறந்த நாள் மட்டும்தான் எனக்கு. நான் இந்த பிறந்த நாள் நான் எப்போதுமே என்னுடைய ₹1 பணத்தை போட்டு நான் கொண்டாட எப்போதும் நான் விருப்பப்பட்டதே கிடையாது. அதுதான் அதை உங்களோட நான் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்க நினைக்கிறேன். அந்த பகிர்ந்துக்க வேண்டிய விஷயத்தில் முதல் முறையாக நான் மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு விஷயம், இத்தனை முறை இந்த பிறந்த நாளை முன்னின்று நடத்திய ஒரு சிலர் துரோகிகள்னால் நான் வீழ்த்தப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. மீண்டும் அந்த துரோகிகளுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நான் விழுகின்ற இடத்தில் விஸ்வரூபமாக எந்திரிக்கக்கூடிய சக்தியை இறைவன் எனக்கு கொடுப்பார். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. என்னை யார் வீழ்த்த நினைத்தாலும் இறைவனுடைய சக்தியால் நான் மீண்டும் வருவேன். எனக்கு பொய்யா ஒருத்தரோட பேச தெரியாது. ஒருத்தரோட நான் ஒரு சுயநலவாதியாக என்னுடைய தேவைகளுக்காக நான் யாரையும் பயன்படுத்திக்க மாட்டேன். எல்லாரும் என்னைய பயன்படுத்திக்கிட்டு என்னை நிற்கதியாக நிற்க விட்டுட்டு போனப்பையும் மீண்டும் நான் விழுந்த இடத்தில் விஸ்வரூபமாக எழுந்து வருவதற்கு காரணம், எனக்கு பின்னால் எந்த துரோகமும் கிடையாது. எனக்கு யாராவது துரோகம் பண்ணால் கூட அது இறைவன் பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் நேற்றைய பிறந்த நாள், என்னுடைய இந்த 52வது பிறந்த நாள், நேற்றைய பிறந்த நாள், நான் இது வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகளாக அந்த துரோகிகளை அடையாளம் கண்டுகிட்டு கடந்த 3 ஆண்டுகளாக என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடாமலே இருந்திருந்தேன். ஆனால் நேற்று கூட நான் யாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடலை. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் சரி, திமுகவை சேர்ந்தவர்களும் பிற கட்சிகளை சேர்ந்தவர்களும் கட்சி பாகுபாடின்றி என் மீது இந்த அளவு கடந்த பாசத்தை எல்லோரும் என்னிடம் நேற்று அவங்க காட்டின அந்த பாசத்தை நான் உங்களுடன் கண்ணீர் மல்கத்தான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், எங்கெங்கோ இருந்து எனக்கு ஒரு சால்வை எடுத்துகிட்டு வர்றதும் ஒரு மாலை வாங்கிட்டு வர்றதும், கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கேக்குகளை வாங்கிட்டு வெட்ட வச்சதும், நான் யாரையுமே வாங்கன்னு சொல்லி கூட நான் எந்த சோஷியல் மீடியாவிலேயோ இல்லை என்னோட நண்பர்கள் வாயிலாகவோ இல்லை வேறு யார் மூலமாகவோ நான் எதுவுமே தகவலே தெரிவிக்கல. ஆனால் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்மளோட 0 பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கும்மிடிப்பூண்டியில் இருந்து கூட, அதாவது தமிழகத்திலிருந்து யார் பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் முதல் முறையாக அங்கேருந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. அது கும்மிடிப்பூண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி தொகுதி. அந்த தொகுதி, அதாவது அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய ஸ்டேட்டு மாநிலம் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே இருந்து தொடங்கி சென்னை மாநகரத்திலிருந்து கோயம்புத்தூர், திருச்சி, எங்கெங்கே இருந்து என்னை பார்க்குறதுக்காக வந்த அந்த உறவுகளுக்காக என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் இவ்வளோ நாள் நினச்சிருந்தேன், அந்த துரோகிகள்னால
கூட்டப்படுற கூட்டம் தான் இதுன்னு நினச்சிருந்தேன். இல்லை, என்னுடைய பழக்க வழக்கத்தினாலும் நான் நடந்து கொண்ட விதத்தாலும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறது, இந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் என்னை இணைத்து கொண்டது என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நான் ஏதோ அரசியல் கட்சியில நான் சேர்ந்துட்டேன்னா என்னை நான் காப்பாத்திக்கலாம். ஒவ்வொரு முறையும் நான் கைதாகும் போதெல்லாம் எந்த அரசியல் கட்சி என்னை காப்பாத்துது? ஒவ்வொரு முறையும் நான் செங்குன்றத்தில் இத்தனை வழக்குகள் போட்டப்பையும் சரி, செங்குன்றம் காவல்துறையினரால் இத்தனை வழக்குகள் நான் பல முறை உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். என் மீது போடப்பட்ட வழக்குகள் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமோ என்னமோ தெரியல. மீண்டும் மீண்டும் ஒரு முறை நான் சுட்டி காட்டுவதெல்லாம் 2000 ஆண்டுகளில் இருந்தே நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஏதோ தண்ணி அடிக்க காசு கேட்டதாகவும், குடிப்பதற்காகவும், சூதாடுவதற்காகவும், பீர் வாங்கி கொடுங்கள் என்று கேட்டதாகவும் தான் வழக்கு போடப்பட்டிருக்குது. ஆனால் ஒவ்வொரு வழக்குகளிலும் நான் சொல்கின்ற ஒரு விஷயம், என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் அல்ல, நான் சிறு வயது முதல்ல எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது. சும்மா சாப்பிட்டுட்டு ஒரு பாக்கு போடுற பழக்கம் கூட எனக்கு கிடையாது. நான் பெருசாக எதையுமே விரும்பாத ஆள். எனக்கு எந்த விதமான ஒரு ஆசையும் எனக்கு கிடையாது. ஆசைகள் துறந்துட்டேன் அப்படின்றது கூட நான் நிறைய முறை யோசிப்பேன். ஏன்னா பல முறை எனக்கு சிறைச்சாலை என்னுடைய இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இந்த 5 மாதங்கள் நான் சிறையில் இருந்த காலங்கள் நரகத்தில் இருந்ததை விட ஒரு மோசமான சிறை புழல் சிறை. நரகத்தில் இருந்ததை விட மிக மோசமான சிறை புழல் சிறை. இந்த கைதிகளுக்கு நீங்கள் ஒரு முறை அந்த சிறை சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு பண்ணுறாங்கன்னா அது அந்த சிறைசாலை திருத்தக்கூடியதா இருக்கணுமே தவிர, ஆனால் அது அப்படி இல்லைங்க. உணவுகளாலும் கட்டுப்பாடுகளாலும் பயங்கரமான ஒரு சிறையா நமக்கு இந்த சிறைச்சாலை வழங்குது. பரவாயில்ல, சிறை அதிகாரிகளினுடைய கட்டுப்பாடுகள் சிறைவாசிகளை திருத்தக்கூடியதா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த 5 மாதங்கள் கிடைத்த உணவையும் ஏதோ உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடணும், நம்ம ஓடுறதுக்காக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக என்னுடைய அனைத்து விதமான எத்தனை ஆசைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு சிறையில் இருந்த உணவை சாப்பிட்டு விட்டு இந்த 5 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறேன். மீண்டும் இதை ஏன் சொல்கிறேன்னா, அத்தனை வழக்குகளும் பொய் வழக்கு. இந்த முறை என் மேலே போட்ட வழக்கும் பொய் வழக்கு. பரவாயில்ல, நம்ம முன்னோக்கி பயணிக்கணும், நாம் சார்ந்த கட்சிக்கு நம்ம ஒரு உண்மையாக செயல்படணும், நம்ம நல்லாவே இறங்கி ஃபீல்டில் இறங்கி நம்ம இந்த கட்சிக்காக உண்மையாக உழைக்கணும்னு நினச்சிட்டு ஒரு படை தளபதியாக நான் முன்ன நின்றேன். ஒரு படையினுடைய தளபதியாக முன்னாடி நின்றேன். நான் ராஜாவாகணும்னு எந்த காலத்தையும் நான் நினச்சதே கிடையாது. ஒரு படைக்கு தளபதியாக நின்றால் தான் களத்தில் நம்ம போராட முடியும், போராட்டங்கள் மட்டுமே நமக்கு வெற்றியை தரும்னு சொல்லிட்டு நான் முன்னோக்கி பயணித்தேன். முன்னோக்கி பயணித்ததனுடைய விளைவு தான் இன்று ஆளும் கட்சியாலும் எதிர்கட்சியாலும் என் மீது பொய் வழக்கு போட்டு தூண்டுதலின் பேரில் எனக்கு மாதவரம் தொகுதி கிடைக்க வேண்டும், இல்லை கும்மிடிப்பூண்டி தொகுதி கிடைக்க வேண்டும், இல்லை வேறு ஏதாவது தொகுதி கிடைக்க வேண்டும். எனக்கு அந்த ஆசைகள் எல்லாம் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கொண்ட கொள்கைக்கு ஏற்றுக்கொண்ட தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்ற கொள்கைக்காக நான் முன்னோக்கி பயணித்து கொண்டிருந்தேன். தடைகளை உடைத்து எதிரிகளுக்கு அஞ்சாமல் பயணித்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த பலன் இந்த 5 மாத சிறை வாழ்க்கை. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த பிறந்த தினத்திற்கு எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து அனைத்து உறவுகளுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் என் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்க கூடிய எத்தனையோ உறவுகளை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று நினைக்கும்போது எனக்கு அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னே தெரியல. கண்ணீருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அது நான் இந்த பொது வழியில் கோழையாக என்னை எப்போதும் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. திரைக்கு பின்னாலும் நான் கோழையாக இருக்க விரும்பவில்லை. கோழைகள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதனால் முன்னோக்கி பயணிக்க மட்டுமே நான் ஆசைப்படுகின்றேன். இறந்த மீன்கள் மட்டுமே ஆற்றோடு அடித்து செல்லும், ஆனால் உயிருள்ள மீன்கள் ஆற்றில் எதிர்த்து நீந்தும் என்பதற்காக ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல் எரிந்துவிட்டு கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து பறக்கக்கூடிய ஒரு பறவையாக என்னுடைய பயணம் மீண்டும் இருக்கும். அது மக்களுக்கான சேவையாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லும் இந்த நேரத்தில் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் சிலவற்றை நான் நினைவு கூற உங்களுடன் பகிர்ந்து கொண்டு நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய தாயார் இளையராஜாவினுடைய
பாடல் வரிகளில் வருகின்ற ஒரு பாடலை போல, திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு வைப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசிர விட பாசம் வைப்பான்னு இளையராஜா பாடலை கேட்கும்போது எனக்காகவே எழுதப்பட்ட பாடல் என்று இன்று வரை நான் நன்றி உடன் நினைப்பதுண்டு. கேஆர்வி எனும் நான் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணமானவள் என் அம்மா. சிறு வயதில் அவள் முந்தானை பிடித்து நடந்த எனக்கு அப்போது பயத்தின் அர்த்தம் புரியவில்லை. அவள் விரல்கள் என் தலை கோதி விடும்போது இருந்த நிம்மதியை மீண்டும் இதுவரை நான் அனுபவித்ததே இல்லை. அவள் ஊட்டிய பழைய சோற்றின் முன் பஞ்சாமிர்தமும் தோற்று போனது. அவள் மடி மீது உறங்கிய போது பட்டு மெத்தைகளும் தேவையில்லாதது போல் எனக்கு தோன்றியது. அவள் மடி மீது உறங்கிய போது பட்டு மெத்தையும் எனக்கு தேவையில்லாதது போல் தோன்றியது. அவள் அடுப்படியில் இருந்து தினக்கூலி வேலை செய்து மிளகாய் பொடி விற்று என்னை அடுக்கடுக்காய் உயர வைத்தாள். பசி மறந்தால், உறக்கம் மறந்தால், இவ்வளவு ஏன் ஒரு கட்டத்தில் எனக்காக அவளையே மறந்து போனாள். அன்றொரு நாள் என் அம்மாவிற்கு ஏற்பட்ட தீ விபத்து இப்போது வரை என் மனதிற்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தீக்காயங்களோடு தனி ஒருத்தியாக 10 நாட்கள் உயிருக்காக என் அம்மா போராடி கொண்டிருந்த போது அவளை அக்கறையோடு ஓடோடி வந்து பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ எனக்கு ஆறுதல் சொல்வதற்கோ அப்போது யாரும் இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நீ எங்களை படைக்காமலே இருந்திருக்கலாமே இறைவா என்று கடவுளோடு சண்டை போட்ட அந்த நாட்கள்தான் என் ஒவ்வொரு பிறந்த நாள் அன்று என் கண்முன்னே நினைவுக்கு வரும். என்னை அறியாமலேயே கண்ணீர் கரை புரண்டு ஓடும். பெரும்பாலும் நான் தனியாக இருக்கும்போது நானும் அந்த தனிமையும் அதிகம் பேசிக்கொள்வோம். உடைந்துதான் போன என் கனவை பற்றி, இறந்துதான் போன என் அம்மா அப்பாவை பற்றி, உடைத்து விட்டு போன உறவி பற்றி, நண்பர்கள் எனும் பெயரில் உறவாடி கழுத்தறுத்த என் அன்பான துரோகிகள் பற்றி, சுயநலத்தால் பிரிந்து போன நண்பர்கள் பற்றி, பின் கடைசியில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் என் மீது உண்மையாக தாய்ப்பாசம் காட்டும் உங்களை போன்ற வெள்ளந்தியான உள்ளங்களை பற்றி. ஒவ்வொரு வருடமும் என்னுடைய பிறந்த நாள் நானே மறந்து விடுவேன். இந்த முறையும் அப்படித்தான். நேற்றைய என் பிறந்த நாளில் என்ன அதிசயம் என்றால், மாநில கட்சி நிர்வாகம் தனிப்பட்ட முறையில் யாருடனும் தொடர்பில் இருக்கக்கூடாது என்று சொன்ன பின்னும் பல்வேறு கட்சிகளில் இருப்பவர்கள் கட்சிகளை கடந்து, மதங்களை கடந்து, அவர்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவனாக என்னை நினைத்து என் மகன் கேஆர்வி, என் சகோதரன் கேஆர்வி, என் நண்பன் கேஆர்வி, என் சேவகன் கேஆர்வி என்று என்னை தேடி வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஆசீர்வாதம் செய்யும் போது இறந்து போன என் தாயை இவர்கள் ஒவ்வொருவரின் உருவத்திலும் உள்ளத்திலும் நேரில் வந்ததாக நான் உணர்கிறேன். கேட்பாரற்று ஒரு அனாதை போல இறந்து கிடந்த என் அம்மாவின் மரணத்தின் போது எந்த இறைவனை நான் கோபத்தோடு சண்டை போட்டேனே, அதே இறைவனுக்கு இன்று ரகசியமாக நான் முழு மனதோடு நன்றி சொல்கிறேன். காரணம், என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு மரணம் வரும். அப்போது எனக்காக கண்ணீர் விட்டு அழுவதற்கும் என்னை தோளில் தூக்கி சுமப்பதற்கும் இத்தனை சொந்தங்கள் இருக்கிறது என்ற ஆத்ம திருப்தியை நான் இதுவரை என் வாழ்க்கையில் சேர்த்த விலை மதிப்பற்ற சொத்தாக நான் நினைக்கிறேன். மரணம் எல்லோருக்கும் சகஜம்தானே, அது வந்தே தீரும். அது வருவதை நம்மால் நிறுத்த முடியாது. என் அனைத்து உறவுகளுக்கும், என் அன்பான எதிரிகளுக்கும் இறுதியில் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு பதவியின் மீது விருப்பமில்லை, எனக்கு சொகுசு வாழ்க்கையில் நாட்டமில்லை, எனக்கு அடுத்தவனின் நம்பிக்கையை சிதைத்து பழக்கமில்லை, எனக்கு மற்றவர்களை தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்வதற்கு நேரமில்லை. எனக்கு இருக்கும் ஆசையெல்லாம் இப்போது ஒன்றே ஒன்றுதான். என் வாழ்க்கையில் எஞ்சி இருக்கும் சில நாட்களில் இறைவன் கொடுத்த இந்த பெரு வாழ்வை கொஞ்சமேனும் என்னை நேசிக்கும் அன்பர்களோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேனே தவிர வேறு யாருக்காகவும் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை. என்னை உங்களில் ஒருவனாக வாழ்த்திய அனைத்து அன்பு உள்ளங்களின் பொற்பாதங்களை இந்த கேஆர்வி சரணாகதி அடைகிறேன். உங்கள் அன்பினால் மட்டும்தான் நான் இன்னும் வாழ்கிறேன். இந்த நேரத்தில்
உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சியான கண்ணீர் மல்க இந்த பிறந்த நாளை எனக்கு அர்ப்பணித்த எனது அனைத்து பாரதிய ஜனதா சொந்தங்களுக்கும் பிற கட்சி உறவுகளுக்கும் என் மீது சாதி முத்திரை குத்தாமல் ஒரு அரசியல் சாயம் பூசாமல் எண்ணிலடங்கா தம்பிகளை எனக்கு கொடுத்த இறைவா, இதே அன்புடனும் பாசத்துடனும் என்னை நீ அரவணைத்து செல்ல வேண்டும். நான் இறைவனிடம் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என்னுடன் எப்போதும் நீ உடனிரு. என்னை உனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சட்டென எடுத்துக்கொள். யாருக்கும் பாரமாக என்னை நிறுத்தி விடாதே. எனது தாய்க்கு நேர்ந்த ஒரு துயரமும் எனக்கு கொடுத்து விடாதே. அது மட்டும்தான் நான் வணங்கும் இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்களிடம் நான் கண்ணீர் மல்க சொல்லிக்கொள்ளும் இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை உரக்கச் சொல்கிறேன். இந்த ஊரில் இருக்கும் விரோதிகளுக்கும் துரோகிகளுக்கும் மீண்டும் சொல்கிறேன், வீழ்கின்ற இடத்தில் விஸ்வரூபமாக நான் மீண்டு வருவேன், எழுந்து வருவேன். நான் இறைவனை நம்புகின்றேன். என்னால் யாரும் காயம் அடைந்தவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். அப்படி இந்த இனிய தருணத்தில் என்னால் யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த இனிய தருணத்தில் அவர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எதிரிகளும் சிறைக்கு செல்லக்கூடாது என்ற எண்ணத்தில் நான் இறைவனிடம் ஒவ்வொரு முறையும் வேண்டிக் கொள்வேன். அதையே தான் இப்போதும் சொல்கின்றேன். நான் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இறைவா, எஞ்சி இருக்கும் சில காலத்தையாவது எனக்கான ஒரு சந்தோஷத்தை கொடு என்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நினைவு தெரிந்த நாள் முதல் நான் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். என்னால் உங்களிடம் பேச முடியவில்லை. காரணம், அத்தனை துயரங்கள் துன்பங்கள் என் இதயத்தை சுக்குநூறாக உடைத்திருக்கும் இந்த வேளையில் நேற்று என்னை நீங்கள் வைத்திருந்த சந்தோஷம், என் மீது நீங்கள் காட்டிய அன்பு, என் மீது இந்த அளவு கடந்த அன்புக்கு நான் என்ன சொல்லப் போகிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை. எதற்காக என்னை தேடி வருகிறீர்கள்? என்னிடம் எதுவும் நீங்கள் கேட்பதில்லை. எனக்கு எதுவும் உங்களிடம் நீங்கள் கேட்டபோது என்னால் இயன்றதை நான் எப்போதும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆசை மட்டுமே எனக்கு இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதங்களை தொட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய தருணத்தை எனக்கு கொடுத்த எனது பகுதி வாழ் மக்களுக்கும் என் மீது அன்பு கொண்ட அன்பு உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வருடம் தொடக்கம் எனக்கு சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். வருகின்ற அனைத்து நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வுகளாக இருக்கட்டும். மத சார்பின்மை இந்த நாட்டில் மதம் ஒழிய வேண்டும், ஜாதி ஒழிய வேண்டும், மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாக இருக்கும். அதை பின்பற்றி நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்போம். நான் ஆதரவாக நிற்பேன். நான் மீண்டும் எனது பயணத்தை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தான் தொடங்குவேன் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் உங்கள் அன்புடன் உங்களில் ஒருவன், உங்கள் KRB.